தேவ மனுஷன். அவர்கிட்ட எந்த பேச்சு திறமையும் இல்லாத போது கூட, அவரைக் கொண்டு ஒரு தேசத்திலே எழுப்புதல் கொண்டு வர கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினார். ஒரு தேவ மனுஷி. அவங்க கிட்ட பயங்கரமான ஒரு சரீர பலவீனம் ஏற்பட்ட போது கூட, உலகத்துல இருக்க அநேக மிஷனரிகளுக்கும், கிறிஸ்தவங்களுக்கும் அவங்க எழுதுற புத்தகங்கள் மூலமா கர்த்தர் வந்து ரொம்ப பிரயோஜனமா அவங்கள பயன்படுத்தினாங்க. இந்த வாரம் ஒரு தேவ மனுஷன குறிச்சு நம்ம பார்க்க போறோம். எப்படி அவர்கிட்ட எந்த விதமான வந்து ஒரு பொருளாதார ரீதியா ஒரு பலன் இல்லன்னா கூட, அவரைக் கொண்டு அவருடைய விசுவாசத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான அநாதை பிள்ளைங்களுக்கு உதவியா இருக்க கர்த்தர் பயன்படுத்தினாருன்னு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த வாரம் ஒரு தேவ மனுஷன் அவருடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து நம்ம சில ஆவிக்குரிய காரியங்கள நம்ம கத்துக்க போறோம். அதேபோல எப்படி கர்த்தருடைய ஒரு வல்லமை அவரை நம்புகிற பிள்ளைகள் மேல மகிமையா கிரியை செய்யுது, எப்படி அற்புதமா அவருடைய பிள்ளைங்களோட தேவைகள சந்திக்கிறாரு அப்படின்னு சில காரியங்கள நம்ம கத்துக்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட் இந்த வாரம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஜார்ஜ் முல்லர். இவர் தான் வந்து த மேன் ஆஃப் ஃபெய்த் இல்லன்னா விசுவாசத்தின் அப்போஸ்தலன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவரு 1805ஆம் ஆண்டு பிறந்தார். இவர ஏன் வந்து விசுவாசத்தின் அப்போஸ்தல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக, இவரோட வாழ்க்கையில இவர் செஞ்ச காரியங்கள் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன். இவரோட வாழ்க்கையில மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 5 அநாதை இல்லங்கள் வந்து திறந்தாரு. கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த காலகட்டத்தில மட்டுமே 10,000க்கும் அதிகமான பிள்ளைங்களுக்கு அவரு பராமரிச்சாரு. அதேபோல இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கிரிப்சுரல் நாலேட்ஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக உலகத்துல இருக்க அநேக மிஷனரிகளுக்கு நெறைய உதவிகள் செஞ்சாரு. அதாவது பல்வேறு மொழிகள்ல கிட்டத்தட்ட 2,81,652க்கும் அதிகமான வேதாகமத்தையும், 14,48,662 புதிய ஏற்பாடு புத்தகத்தையும், 21,343 சங்கீத புத்தகத்தையும், 2,22,196 பகுதிகள். அதாவது வேதாகமத்துல ஒரே ஒரு நற்செய்தியோ, இல்ல அ நிருபங்கள்ல ஏதோ ஒரு பகுதியோ, அந்த மாரி புத்தகங்களும், அப்புறம் மத்த ஆவிக்குரிய புத்தகங்கள், இல்ல ட்ராக்ட்ஸ், பேம்ப்ளெட்ஸ் இத மாரி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 11,14,89,067 ட்ராக்ஸ் கிட்ட வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா உலகமெங்கும் வந்து இவரு சர்க்குலேட் பண்ணியிருக்காரு. அப்போ இவ்ளோ பெரிய காரியத்த செஞ்ச ஒருத்தருக்கு எவ்ளோ பணம் தேவைப்பட்டிருக்கும் பாருங்களேன். எத்தன கோடி கணக்குல செலவாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் பின்னால இருந்தது ஒரு பெரிய குழுவோ, இல்ல நெறைய பேர் சேர்ந்தோ அந்த மாரி எதுவுமே இல்ல. இது எல்லாத்துக்கும் பின்னால இருந்தது ஒரே ஒருத்தர் தான். ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒரே ஒரு தேவ மனுஷன் தான். இவரைக் கொண்டு தான் கர்த்தர் இந்த எல்லா அற்புதமான காரியங்களையும் செஞ்சாரு. இப்போ இவருடைய மோட்டிவே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே வந்து, அவருடைய தேவைய இன்னொரு மனுஷங்கள்ட்ட நான் தெரியப்படுத்த மாட்டேன். ஆனா, கர்த்தர்கிட்ட மட்டுமே தெரியப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு காரியத்துல வந்து அந்த கோட்பாட்டுல ரொம்ப வந்து உறுதியா இருந்தாரு. இப்போ இவரோட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வளருது? எப்படி வந்து இவர் அந்த அநாதை இல்லமும் ஒரு சைடு வளர்ந்துட்டே வருது. அது வளரும்போது எப்படி இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறிப்பா அவருடைய விசுவாசம் எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிலிருந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். முதலாவதாக இவரு அந்த அநாதை இல்லங்கள் வந்து திறக்கிறதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அவரு ஒரு சபையில வந்து ஒரு போதகரா இருக்காரு. அப்போ அவரு வேதாகமத்த வாசிக்கும்போது, மத்திய 6வது அதிகாரத்த வாசிக்கிறார். அத வாசிக்கும்போது, அவருடைய வாழ்க்கையில 6வது அதிகாரம் 25வது வசனமும், 26வது வசனமும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையைப் பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப் பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளைப் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்ப இந்த 2 வசனமே வந்து அவர் இருதயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அவர் ஒரு 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 உறுதி எடுக்கிறார். அதாவது என்ன ஆனாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தேவைகள் வந்தாலும், அத மனுஷர்களுக்கு தெரியப்படுத்தவோ, இல்ல மறைமுகமா கூட அவங்க கிட்ட சொல்லிறக்கூடாது. ஆனா, ஜெபத்துல கர்த்தர்ட்ட மட்டும் தான் சொல்லுவேன். நிச்சயமாக கர்த்தர் என் தேவைகள சந்திப்பாரு அப்படின்னு ஒரு விசுவாசத்துக்குள்ள நல்லா இந்த வசனத்த வந்து உறுதியா பிடிச்சுக்கிறார். அவர் அந்த அறிக்கைய செஞ்ச கொஞ்ச நாள்லயே வந்து அந்த விசுவாசத்துக்கான சோதனைய அவர் சந்திக்கிறார். என்ன அப்படின்னா,
அந்த நாளுக்கு தேவையான பொருளாதாரம் அவர்கிட்ட கையில சுத்தமா காசே இல்லாத மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவரு உடனே முழங்கால்ல ஜெபிக்க போறாரு. ஜெபிச்ச சில மணி நேரங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, யாருன்னே தெரியாத ஒரு சகோதரி அவருடைய வீட்டு கதவ தட்டி, இந்த மாரி ஆண்டவர் வந்து இந்த காச வந்து உங்ககிட்ட குடுக்க சொல்றாங்க. உங்களுடைய தேவைகளுக்கு அப்டின்னு சொல்லி குடுக்குறாங்க. அதுல கரெக்ட்டா அவரு அந்த நாளுக்கு தேவையான ஆகாரத்துக்கு தேவையான காசு வந்து அதுல இருக்கு. அதேபோல அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாழ்க்கையில இந்த மாரி விசுவாசத்துக்கான பாடங்கள அவர் அப்டியே கத்துக்கிட்டே வராரு. அவருடைய வீட்டுக்கு வாடகை குடுக்கணும் அப்டின்னா, அந்த வாடகை குடுக்குற நாள் வரைக்குமே வந்து அவர்கிட்ட காசு இருக்காதாம். ஆனா கடைசி நாள் அவரு விசுவாசத்தோட ஜெபிக்கிறாரு. அந்த நாள் கர்த்தர் வந்து அற்புதமா வந்து அவருடைய தேவைய சந்திக்கிறார். இதே மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படியே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் ஜெபம் பண்ணி கர்த்தர சார்ந்திருக்கும்போது, எல்லா இடத்துலயும் வந்து கர்த்தர் வந்து அற்புதம் செஞ்சுட்டே வராரு. அவருடைய விசுவாசம் அப்படியே வளர்ந்து கொண்டே வருது. அப்போ இதுலருந்து ஒரு முக்கியமான ஒரு பாடத்த அவர் கத்துக்கிறாரு. அதேபோல நம்மளும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம மனுஷர்களுடைய கரத்த நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல கர்த்தருடைய கரத்த நம்மளால பார்க்கவே முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜார்ஜ் முல்லர் அவருடைய ஆரம்ப நாட்கள்ல கத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் 1836ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் அவருடைய ஆர்ஃபனேஜ் ஹவுஸ வந்து தொடங்குறாரு. இது தொடங்குறதுக்கு முன்பாக வந்து சில மாதங்கள் வந்து அவர் வந்து தொடர்ந்து ஜெபத்துல வந்து இந்த காரியத்த வைக்கிறாரு. அப்போ இது தேவனுடைய சித்தமா? இது எப்படி பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு. ஆனா அவர் ஜெபிக்க ஜெபிக்க யாருன்னே தெரியாதவங்க வந்து முன் வந்து அந்த அனாதை இல்லத்துக்கு தேவையான ஒரு பொருட்களோ, இந்த கட்டிலோ, இல்ல அதுக்கு தேவையான பாத்திரங்களோ, இல்ல அது பிள்ளைங்க வந்து அவங்க தங்குறதுக்கு தேவையான காரியங்கள் எதுவா இருந்தாலுமே, அது எல்லாமே அவங்களே முன் வந்து குடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கும்போதே வந்து அதோட தேவைகள் சந்திக்கப்படுது அப்டின்ட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிச்சு, ஏப்ரல் மாசம் வந்து இந்த அனாதை இல்லத்த தொடங்குறாரு. ஆரம்ப நாட்கள்ல வெறும் 30 பிள்ளைங்கள வச்சு தான் வந்து இந்த காரியத்த தொடங்குறாரு. அப்போ அப்படி தொடங்கும்போதும், ஒவ்வொரு நாளுமே வந்து அவரு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான ஆகாரத்த குடுக்குறதுக்காக ஜெபிக்கும்போதும், அவரோட தேவைகள் அற்புதமா சந்திச்சுட்டே வருது. அவருடைய புத்தகங்கள்ல அவருடைய சாட்சியில ஒரு விஷயத்த எழுதுறாரு. என்ன அப்டின்னா, ஒரு முறை வந்துட்டு இந்த காரியம் மேபி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு நாள் வந்துட்டு 300 பிள்ளைங்களுக்கு வந்து தேவையான சாப்பாடு குடுக்குறதுக்கு அவங்க கிட்ட வந்து பிரெட்டும் இல்ல. அதே மாரி காசும் இல்ல. அந்த சூழ்நிலையில ஜார்ஜ் முல்லர் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் வந்து அந்த சாப்பிடுற இடத்துக்கு வர சொல்ட்டு, எல்லாரும் நன்றி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க ஜெபிச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே வந்துட்டு, யாரோ ஒருத்தவங்க வந்து கதவ தட்டுறாங்க. கதவு தட்டுறது யாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஊர்ல அந்த லோக்கல் பேக்கரியோட ஓனர். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு ஜார்ஜ் முல்லர்ட்ட, "முந்தின நாள் இரவு முழுக்க அவரால தூங்கவே முடியல. இந்த அனாதை இல்லத்துல இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து அ நம்ம சமைச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து ஒரு 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 நான் ஆவியில ஏவப்பட்டுட்டே இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு எதார்த்தமா வந்து அவர் எடுத்து குடுக்குறாரு. ஆனா இவங்க எல்லாருமே வந்து ஜெபிச்சு நிச்சயமாக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாரு அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான ஆகாரம்லாம் கிடைக்குது. அவங்க சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே அப்படி பார்த்தா, அந்த ஏரியால இருக்க அந்த ஏரியால ஜனங்களுக்கு அந்த பால் சப்ளை பண்ற ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு. அவரு என்ன செய்றாருன்னா, கரெக்ட்டா அவங்களோட அனாதை இல்லத்துடைய வாசல்லயே வந்து, அவருக்கு கொண்டு வந்த வண்டி வந்து அந்த சக்கரம் உடைஞ்சு போய் நின்றுது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, "இந்த வண்டிய நான் சரி பண்ணி, அதுக்கப்புறம் போய் நான் பால போய் விக்கணும் அப்படின்னா, அதுக்குள்ள எல்லாமே கெட்டு போயிரும். அதனால இங்க இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து, என்கிட்ட இருக்க பால நான் இலவசமாவே குடுத்துர்றேன்" அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஆகாரத்த குடுக்குறாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் நடக்குது பாருங்களேன். அதாவது அவங்களுக்கு அந்த காலையில அவங்க காலை உணவு சாப்பிடுறதுக்கு தேவையான காசும் இல்ல. அதுக்கு தேவையான பொருட்களும் இல்ல. ஆனா ஜார்ஜ் முல்லர் எல்லாருடைய கூட சேர்ந்து ஜெபிச்சு நிச்சயமாக இது தேவனுடைய சித்தத்தின்படி தான் இருக்கு. அதனால இப்பவே வந்து கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சு அந்த தேவைய சந்திப்பாரு அப்டின்ட்டு விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து முடிக்கும்போதே இந்த அற்புதமான காரியம் நடைபெறுது. ஆம் இதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்த ஜார்ஜ் முல்லர் கத்துக்கிறாரு. அதுலருந்து நம்மளும் என்ன கத்துக்கலாம் அப்டின்னா, நம்மளுடைய தேவைகளுக்கு கர்த்தர நம்ம மாசத்துக்கு ஒரு முறையோ, இல்ல தினம் காலையில மட்டும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மணி நேரம் கூட நம்மளுடைய தேவைகளுக்கு கர்த்தர சார்ந்து இருக்கணும் அப்டின்ட்டு. இப்படியாக அவருடைய விசுவாச வாழ்க்கை அப்படியே வளர்ந்துகிட்டே வருது. அவருடைய அனாதை இல்லத்துல நெறைய பிள்ளைங்களும் சேர்ந்துகிட்டே வராங்க. 1 வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 3, 4 அப்படின்னு கிட்டத்தட்ட 5 ஆர்ஃபனேஜ் ஹோம் தொறக்கிற அளவுக்கு வந்து அவருடைய காரியங்கள் எல்லாமே வந்து பெருகிக்கிட்டே வருது. இப்படி பெருகிக்கிட்டே இருக்கும்போது 1838ஆம் ஆண்டு இவருடைய விசுவாசத்தோடைய பரீட்சையில ஒரு புதிய கட்டத்துக்குள்ள அவர் நுழையிறாரு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வந்து அப்படியே வந்து இந்த காரியங்களுக்கு தேவையான பண உதவியோ, இல்ல பொருள் உதவியோ வந்து குடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து நின்றுறாங்க. எந்த ஒரு உதவியுமே வந்து இவருக்கு வரவே மாட்டேது. அப்ப இவர் ஜெபத்திலே போய் வந்து அவர் ஜெபம் பண்றாரு. இந்த மாரி தேவைகள் சந்திக்கப்பட படாத மாரி இருக்கு. குடுத்துட்டு இருந்தவங்கலாம் குடுக்குறதெல்லாம் நின்னுட்டாங்க ஆண்டவரே. ஆனா தேவையான ஆகாரம் இருக்கு. ஆனா வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜெபத்துக்குள்ள போறாரு. அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏற்படுது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கே, ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாரி அவரு அவருக்குள்ள ஒரு பாரம் வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் வந்து
அவரு வீட்ல இருந்த தோட்டத்துல அப்படியே ஜெபம் பண்ணிட்டு நடந்துகிட்டே இருக்கும்போது, எபிரேயர் புஸ்தகத்த வாசிக்கிறார். அதுல 13வது அதிகாரம் 8வது வசனம் வந்து, அவர் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இயேசு கிறிஸ்து நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்போ இந்த வசனத்த வாசிச்சோனே, அவர் இருதயத்துல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வருது. இத்தன நாள் வந்து கர்த்தர் தானே போஷித்தாரு. அப்போ இப்பயும் நம்ம வந்து காத்திருக்கும்போது, அத நம்ம ஒரு பாரத்தோட காத்திருக்க கூடாது. நம்மளுடைய விசுவாசம் சந்தோஷத்தினால் நிறைந்த ஒரு விசுவாசமா தான் இருக்கணும் அப்டின்ட்டு, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அவர் இருதயத்துல ஏற்படுது. எப்போ அவருடைய பாரம் எல்லாம் அவர் இருதயத்த விட்டு போயி, அவர் சந்தோஷத்தினால நிரப்பப்படுறாரோ, அந்த அடுத்த சில நிமிடங்கள்லே வந்து யாரோ ஒரு தெரியாத ஒருத்தர் வந்துட்டு, அந்த நாள் அவங்களுக்கு தேவையான காரியத்த, அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வந்து அவங்கள்ட்ட இருந்து குடுத்துட்டு போறாங்க. அப்போ இதுலருந்து இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்த வந்து ஜார்ஜ் மில்லர் கத்துக்கிறாரு. என்ன அப்டின்னா, விசுவாசத்துடன் காத்திருக்கும்போது, நிச்சயமாக தேவன் அந்த தேவைய சந்திப்பார் அப்டின்றத சந்தோஷத்தோட காத்திருக்கணும் அப்டின்ற ஒரு காரியத்த கத்துக்கிறாரு. அப்போ இப்படியாக ஜார்ஜ் முல்லர் அவருடைய வாழ்க்கையில அந்த ஆர்ஃபனேஜ் ஹோம் இதெல்லாம் அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு பக்கம் வந்து அவருடைய சபையும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மாரி காரியங்கள்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் வந்து அவர் ஒரு ஒரு புதிய பிரச்சனைய சந்திக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த காரியங்கள்லாம் வளர வளர அவர் வந்து இந்த வேலையில வந்து அவர் ரொம்ப பிஸி ஆகுறனால வந்துட்டு, அவரால வந்துட்டு ஜெபத்துல வந்து மிந்தி மாரி நேரம் செலவழிக்க முடியலையோ அப்படின்னு ஒரு பிரச்சனைய சந்திக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன அப்படின்னா, 4 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா, நிச்சயமாக 1 மணி நேரமாவது அதுக்கு முன்னால அவர் ஜெபிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அவர் அத அ அவர் அது தீர்மானத்த எடுத்த நாள்லருந்து, கடைசியில அவர் வாழ்க்கை அவர் மரித்து போற வரைக்கும் வந்து இதுல வந்து அவர் உறுதியா அத கடைபிடிச்சுட்டே வராரு. அவருடைய ஜெப வாழ்க்கையிலருந்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கலாம். என்ன அப்படின்னா, அவர் பண்ற ஜெபம் எல்லாத்தையுமே வந்து, அவரு ஒரு ஒரு புத்தகத்துல அவரு வந்து எழுதிக்கிட்டே வராரு. ஜர்னல் மாரி மெயின்டெயின் பண்ணிட்டே வராரு. எப்படின்னா 2 பக்கம் இருக்கு அவருடைய புத்தகத்துல. ஒரு பக்கம் வந்து அந்த ஜெப விண்ணப்பமும், அது என்னைக்கு வந்து அந்த ஜெபத்த ஜெபித்தாரு அப்படின்னா, அதோட தேதியும், அதுக்கு பக்கத்துல வந்து என்ன செய்றாருன்னா, இடம் விட்டுறாரு. எப்போ வந்து அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தராரு அப்படின்னு, அது என்ன பதில் தராருன்றதுக்கான இடம் விட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல டேட் எழுதுற மாரி வந்து ஒரு புக் வச்சிருக்காரு. இதுல எல்லா ஜெபத்தையும் வந்து அவர் எழுதிட்டே வராரு. அவருடைய சாட்சியில சொல்றாரு, கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில மட்டுமே, அவருடைய விசுவாச வாழ்க்கையில 63 வருஷம் வாழ்க்கையில மட்டுமே வந்துட்டு, கிட்டத்தட்ட 50,000த்துக்கும் அதிகமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னும், அந்த ஜெபங்கள்ல 5,000த்துக்கும் அதிகமான ஜெபங்களுக்கு அதே நாள் அன்னைக்கே வந்து தினத்துல வந்து பதில் கொடுத்திருக்காரு அப்டின்ட்டு. எவ்ளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்களேன். அதாவது அவருடைய மொத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒருக்க கூட ஒரு நாள் கூட அவரு வெட்கப்பட்டு போனதே இல்ல அப்படின்னு ஒரு சாட்சி சொல்றாரு. ஒருக்க கூட வந்து இன்னைக்கு நமங்களுடைய ஆகாரம் இல்ல, நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படல. மேபி நாளைக்கு பார்ப்பார், கர்த்தர் சந்திப்பாரு அப்படின்ட்டு ஒரு முறை கூட அப்படி ஒரு சூழ்நிலையில கூட அவர் தள்ளப்படல அப்படின்னு அவருடைய சாட்சிகள்ல எழுதுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு காரியமா இருக்குல்ல. அப்போ சில பேர் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ நம்ம எல்லா நாளும் ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் குடுப்பாரா அப்படின்ட்டு. ஆனா ஜார்ஜ் முல்லர் அந்த விஷயத்துல மிக தெளிவா இருக்காரு. அவர் பண்ற ஒவ்வொரு ஜெபத்திலயுமே வந்து நிச்சயமாக அவர் அதை தேவ சித்தத்தின்படி தான் ஜெபிக்கிறார் அப்படின்றதுல உறுதியுடன் இருந்தார். அப்போ அவருடைய சீஷர்கள்லாம் போய் கேட்கறாங்க. இது மாரி வந்து நாங்களும் வந்து ஜெப வாழ்க்கையில வளரணும். நாங்களும் இன்னும் நல்லா இந்த ஃபெய்த்ல இன்னும் நல்லா நாங்க பலப்படணும் அப்படின்னா வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு 3 காரியங்கள் சொல்லித் தராரு. முதல்ல என்ன சொல்லித் தராரு அப்படின்னா வந்துட்டு, இந்த வேதாகமத்தை நல்லா தியானிக்கணும் அப்படின்ட்டு. அவருடைய வாழ்க்கையில மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான முறை வந்து வேதாகமத்த தியானிச்சிருக்கிறார். 2வதாக இருதயம் வந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு இருதயமாக இருக்கணும் அப்படின்னு. 3வதாக நமக்கு நேரிடுகிற அந்த விசுவாச சோதனை பார்க்க கடினமா இருக்குமோ அப்படின்றனால, அந்த சோதனைக்குள்ள போகவே வேணாம் அப்படின்ற நம்ம ஒருபோதும் நம்மள நாமே வந்து அதிலிருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. எவ்வளோ கடினமா இருந்தாலும், அத விட நம் தேவன் வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி, அத விசுவாசித்து, அந்த கடினமான பாதை வழியா நம்ம கடந்து போக நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்பனா அந்த அந்த அப்படி போனா தான் வந்து நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய சீஷர்களுக்கு அவர் இந்த காரியத்த சொல்லிக் குடுக்குறாரு. இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, நம்ம மிக தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள் இன்னைக்கு என்னவானாலும் இருக்கட்டும், நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவானாலும் இருக்கலாம், நம்மளுடைய தேவைகள் எவ்வளோ பெரிதானாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில கூட, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அவரு எவ்வளோ நம்ம ஒரு வேள வந்து இப்படி இருக்கே, இது இந்த மாரி ஒரு சூழ்நிலைய விட்டு நம்மளால வெளிய வர முடியுமா? நம்மளுடைய தேவைகள் கற்பனைக்கு மீறி இருக்கே அப்படின்னு கூட தோணலாம். ஜார்ஜ் முல்லர் ஒரு அழகான ஒரு கோட் சொல்றாரு, விசுவாசத்த பத்தி. என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஃபெய்த் டஸ் நாட் ஆப்பரேட் இன் த ரியல்ம் ஆஃப் த பாசிபிள். தேர் இஸ் நோ குளோரி ஃபார் காட் இன் தட் விச் இஸ் ஹியூமன்லி பாசிபிள். ஃபெய்த் பிகின்ஸ் வேர் மேன்ஸ் பவர் எண்ட்ஸ்." அதாவது
எங்க வந்து மனுஷனால முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு வருதோ, அந்த இடத்துல தான் விசுவாசம் தொடங்கவே செய்யுது அப்படின்ட்டு. அந்த இடத்துல தான் கர்த்தருக்கு அதிக மகிமை உண்டாகும் அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கும் நம்மளோட சூழ்நிலை ஒருவேளை பார்க்க கடினமா இருக்கலாம். நம்மளால முடியுமா? நம்மளால தாண்டி வர முடியுமா? அப்படின்னு தோணலாம். ஆனா, நம்ம வசனம் சொல்கிறது போல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி நம்ம தெரியப்படுத்தும்போது, நிச்சயமாக நம்மளுடைய தேவைகளை சந்திக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.